ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நெட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்லிஸ்ட் 3R அப்படின்ற ஒரு டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்டொமைன் எனுமரேஷனுக்காக யூஸ் ஆகுது. சரி, அது என்ன சப்டொமைன் எனுமரேஷன், அதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது மோஸ்ட்லி வந்து பக் ஹண்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது பக் பவுண்டி ஹண்டர்ஸ், அதாவது இருக்கிற பக் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணி அது மூலமா ரிவார்டு வாங்குறது, ஹால் ஆஃப் ஃபேம், ரோம், ஏதாவது ரிவார்டு, இந்த மாதிரி மணியாகவும் இருக்கலாம், வேற ஏதாவது திங்ஸாகவும் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் வாங்குவாங்களே பக் ஹண்டர்ஸ், அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அது ஏன் அவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி மெயின் டொமைன்ல வந்து உங்களுக்கு பக் இருக்காது. இப்போ நம்ம google.comனு வச்சிருக்கோம். google.comல பக் இருக்காது, அதோட சப்டொமைன் ஒன்று இருக்கும். சப்டொமைன் என்ன சொல்லுது, doc.google.com, doc.google.comனு ஒன்று இருக்கும், இல்லாட்டி sandbox.google.comனு இருக்கும், இல்லாட்டி mail.google.comனு இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதுதான் வந்து சப்டொமைன்னு சொல்லுவாங்க. ரூட் டொமைன் வேற, ரூட் டொமைனோட குழந்தை மாதிரி இருக்கிறது தான் சப்டொமைன். அதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு வேர்ட் சேர்த்து இந்த ரூட் டொமைனோட அடுத்த வார்த்தை வந்து பின்னாடி வரும். சரியா, இதுதான் உங்களுக்கு சப்டொமைன்னா என்ன, ரூட் டொமைன் என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி சப்டொமைன்ல இருக்கிற வல்னரபிள் மூலமா இது வந்து நம்ம அந்த ஹோல் சர்வரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இது வந்து சப்டொமைன் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னன்னா மோஸ்ட்லி வந்து பக் ஹண்டர்ஸ் எல்லாமே சப்டொமைன் மேல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த சப்டொமைனை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வழி இருக்கு. கூகுள் டாக்ஸ்ல டிஃப்ரெண்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியும். இல்லாட்டி டிஎன்எஸ் ரெக்கார்டை ஃபாலோ பண்ணி அதை ரிவர்ஸ் டிஎன்எஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய மெத்தட்ல வந்து நம்மளால சப்டொமைன் எடுக்க முடியும். இருந்தாலும் அதெல்லாம் ஒரு வேலையா வந்து ரொம்ப இழுத்தடிக்கிற வேலை. அதனால அதை ஃபாஸ்டா எலிமினேட் பண்றதுக்காக பைத்தான்ல ஒரு டூல் ஒன்று பில்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த டூல் சப்லிஸ்ட் 3R. ஓகே, இந்த டூலை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு சர்ச் இன்ஜினுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம சப்டொமைனை சர்ச் பண்ற மாதிரி மெத்தட் இருக்கும். மோஸ்ட்லி இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச அதிகமான சர்ச் இன்ஜின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு, பிங் இருக்கு, யாஹூ இருக்கு, ஆஸ்க் இருக்கு, டக் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட். அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இந்த நம்ம இதை சொன்னா மட்டும் போதும், இந்த டூல் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்டா எனிமரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த டூல் வந்து இப்போ கலியில வந்து அஃபிஷியலா சேர்த்துட்டாங்க. அதனால நீங்க கிட்ல இருந்து நம்ம க்ளோன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு நீங்க கலி யூஸ் பண்ணல, உபுண்டு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்ல போயிட்டு போன வீடியோல நம்ம ஸ்ட்ரைக்கர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா அதே மாதிரியே நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். இதுல உங்களுக்கு கீழே அவங்க கொடுத்துருப்பாங்க, க்ளோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெக்குவயர்மெண்ட் வந்து யூஸ் பண்றது இது மாதிரி. சரி, நம்மளுக்கு தான் இப்போ காலையில் அஃபிஷியலா வந்துருச்சு இல்ல, சில வெர்ஷன்ல இல்லை, நியூ வெர்ஷன்ல வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எப்படியோ என் காலையில இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா install sublist 3R அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. சரியா, இதை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி உங்க காலியை வந்து ஒரு தடவை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் பண்ணதெல்லாம் எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பழைய வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல ஆதி காலத்துல போட்ட வீடியோ தான். அடுத்தது சப்லிஸ்ட் 3R ஹெச் அப்படின்னு கொடுத்தோம்னா ஹெல்ப். ஓகே, அந்த டூல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச் ஃபார் ஹெல்ப், இந்த ஹைஃபனு இங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம், அப்பதான் மொபைல் யூசர்ஸ்க்கும் தெரியும். ஹெச் ஃபார் ஹெல்ப், ஹைஃபன் டி ஃபார் டொமைன், அதாவது எந்த டொமைன் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணுமோ அந்த டொமைனு, பி ஃபார் ப்ரூட் ஃபோர்ஸ், பி ஃபார் போர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஓ ஃபார் அவுட்புட். சரி, வேணாம். இப்போ வந்து நம்ம டி கொடுக்க போறோம். அதாவது எந்த டொமைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சர்ச் பண்ண போற எந்த டொமைனா வேணா இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், google.comனு கொடுத்து பார்ப்போம். google.com. இதுல வந்து அடுத்தது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட் வந்து 80ல கொடுத்துக்குவோம். அடுத்தது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டொமைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வின்னு ஒன்று இருக்குல்ல, வெர்போஸ் அப்படின்ட்டு, அது எதுக்குன்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிறதுக்காக. அதாவது அது எப்படின்னா இப்போ இந்த டொமைன் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சைடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். அது வேணாம், வெறும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக ரிசல்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வி கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, வி கொடுத்துட்டும் ஒரு தடவை கொடுக்காமலும் ஒரு தடவை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அது வந்து ஸ்க்ரீன் வந்து பிரிண்ட் ஆகும் ரிசல்ட். அதுக்காக தான் அதை நம்ம காமிச்சு இப்போ டெமோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நீங்க வந்து தனியாக செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். அடுத்தது இதுல என்ன நம்ம சர்ச் இன்ஜின் கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிங்னு கொடுத்து பார்ப்போம்.
பிங் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு பார்த்தா பிங்கில் வந்து எப்படி சப்டொமைன் வந்து இது ஸ்கேன் பண்ணும் அப்படின்ற மெத்தடில் யூஸ் பண்ணி எனக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்கள் பிங் வேணாலும் கொடுத்துக்கலாம், கூகுள் வேணாலுமே கொடுத்துக்கலாம், டக்டகோ, ஆஸ்க், யாஹூ, இந்த மாதிரி எது வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ டொமைன் வந்து இருக்கு. இதுதான் வந்து google.comங்கிறது வந்து உங்களுக்கு ரூட் டொமைன். அதுக்குள்ள இருக்கிற மற்ற சின்ன டொமைன் இருக்குல்ல, இதுதான் வந்து சப்டொமைன். இந்த சப்டொமைன்ல ஏதாவது ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன், இந்த மாதிரி ஃபைல் அப்லோட் வல்னரபிலிட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட உங்களால ஹோல் சர்வர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லா டொமைன் வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும். இதுக்காக தான் வந்து இந்த சப்டொமைன் எனுமரேஷன் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.